என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. உன்னோட மனசுக்குள்ள எப்பெல்லாம் நீ தோத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு அழுகிறியோ, அல்லது தன்னை மற்றவங்க ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு புலம்புறியோ, அப்பெல்லாம் நீ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நினச்சிக்க. சரி, நீ 360க்கு மேலே சொல்லிட்ட. இதில் நான் எந்த பதிவை நான் கேட்கறது அப்படின்னு சொல்லாத. இந்த கதையை நீ கேளு. நீ எப்பெல்லாம் யாரோ ஒருத்தவங்க மூலியமா ஏமாற்றப்படுற, அல்லது நான் தோத்துட்டேன் சார் என்னோட வாழ்க்கையில், இனி நான் மீண்டு வரவே முடியாதுன்னு நீ நினைக்கக்கூடிய தருணத்தில் நீ இத கேளு. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பெரிய போர் நடக்குது. போர்ல சிப்பாய்கள், காவலர்கள் எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா இந்த அரசரே அந்த சண்டைக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் எதிர்நாட்டு அரசர் விடல. இவங்களை மாத்தி மாத்தி அடிச்சு அடிச்சு இந்த ராஜாவை தோற்கடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இந்த ராஜாவை தோற்கடிச்சிட்டாங்க. இந்த ராஜா ஒன்ன மாதிரி பயந்து போய் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. பயம். இந்த பயம் யாரை தான் விட்டு வச்சுச்சு? பயம்னா அது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பு தான். நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர் கூட அவருடைய மனைவிக்கு பயப்படுறது வழக்கம். நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய மனைவி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது வழக்கம் இல்லையா? அப்ப அந்த ராஜா பயந்து போய் அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு படுத்துக்கிட்டாரு. தான் தோத்து போயிட்டோம், தன்னால அடுத்த ராஜாவை எதிர்க்க முடியல, அதற்கான படைகளும் நமக்கு கிடையாது, இனி நம்ம வாழ முடியாது, அவமானத்தால குறுகுறோம், நாம முத்தி போய்கிட்டே இருக்கிறோம் இப்படின்னு அவருக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள், மன சஞ்சலங்கள். அப்படி அழுதுகிட்டே அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த பார்க்கிறாரு. அங்க ஒரு சிலந்தி அந்த பாழடைஞ்ச குகைக்குள்ள ஒரு கூட்டை கட்டுறதுக்காண்டி, அந்த வலைய கட்டுறதுக்காண்டி அந்த அடிக்கக்கூடிய காத்துல ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. பார்த்த உடனே இந்த அரசனுக்கு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு நல்லா பார்க்குறாரு. அந்த சிலந்தியானது அந்த வலையை பின்றதுக்கு ரொம்ப பாடுபடுது. வலையை போய் கட்ட போகிறது, காத்தடிக்கிறது, கீழே விழுகிறது, மறுபடியும் கட்ட போகும்போது காத்து, இப்படியே போய்கிட்டு இருந்து ஒரு வழியா தன்னோட இறைக்கான அந்த வலையை அவ்வளவு அழகா ரொம்ப பொறுமையா அந்த சிலந்தி கட்டி முடிச்சிருச்சு. கட்டி முடிச்ச உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு சக்தி பாரு கேள்வி அடிக்குது. என்ன சக்தி அப்படின்னா, இந்த சிலந்தியே இத்தனை முறை இந்த காத்தை எதிர்த்துக்கிட்டு இப்படி கீழே விழுந்து விழுந்து இதை கட்டும்போது நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு உற்சாகத்துல
தன்னுடைய சேனைகளையும் சேனாதிபதிகளையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் திரட்டி ஒரு நம்பிக்கையோட போயிட்டு போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்த உடனே இந்த தடவை அந்த ராஜா வெற்றி பெற்றுட்டாரு. தான்கிட்ட இருந்து புடுங்கின அம்புட்டையும் சேர்த்து வட்டையும் முதலுமா திருப்பி வாங்கிட்டாரு. காரணம் என்ன? நம்பிக்கை. அந்த சிலந்தியே இவ்வளவு சங்கடங்களுக்குள்ள அந்த வளைய, அந்த கூட இவ்வளவு அழகா பின்னிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய விஷயம் தானே. மனிதனை பிறந்த நம்மால ஏன் இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவரு வெற்றி பெற்றாரு. நீயும் உன்னோட வாழ்க்கையில என்னால இது முடியாது, என்ன ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க, நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீ புலம்பிக்கிட்டே இருக்காம போராடி நம்பிக்கையோட துணிஞ்சு செயல்பட்ட அப்படின்னா நீ இழந்ததை விட 1000 மடங்கு, 50,000 மடங்கு, 1 கோடி மடங்கு, சொல்ல வார்த்தையே இல்லாத மடங்கு அளவுக்கு நீ ஜெயிக்க முடியும். அல்லாஹ் மாலிக் அப்படின்னு சொன்னோன்னா சாய் போயிட்டு வந்தேன்னு நினைச்ச. இல்ல, இனிமே நீ தோத்துட்டேன், நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது சிலந்திய பாரு. அந்த அரசரும் அவருடைய வாழ்க்கையில அந்த சிலந்தியவே ஒரு ஓவியமா சித்தரிச்சு அந்த அரசவையில அவரு தொங்க விட்டு தினந்தோறும் அதுக்கு பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு கிடைச்ச சந்தோஷங்கள் அந்த மாதிரி. அவர் மட்டும் வேண்டாம், நமக்கு சரியா வராது, நாம இழந்துட்டோம் நினைச்சு இருந்தா அவர் என்ன பண்ணிருக்க முடியாது, அப்படியே தான் இருந்திருக்கணும், வெளியில வந்திருக்கவே முடியாது இல்லையா?